வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடும், அதுக்கு தான் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன், கலக்கி விட்டுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்க. ரொஸ்ட் ரெடி ஆயிட்டு